ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஃபேமஸ் மார்னிங் டிஃபனான பிசிபெளே பாத் தான். இந்த பிசிபெளே பாத்து எப்படி ஈஸியாக டேஸ்டியாக சமைக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி 1.5 கிளாஸ் அவ்வளோதான் எடுத்துருந்தேன். பருப்பு 1/2 கிளாஸ் தான் எடுத்துருந்தேன். அரிசியும் பருப்பையும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அவ்வளோ மஞ்சள் தூள், அப்புறம் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். இது 3 விசில் ஆகிற வரைக்கும் விட்டுக்கலாம். 2 வெங்காயம் 2 தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். பீன்ஸ், கேரட்டு, பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது கூட பார்த்திங்கன்னா நான் வேர்க்கடலையும் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 3 விசில் ஆகிடுச்சு. இந்த டைமில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பிசிபெளே பாத் பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் நான் காரப்பொடி போட்டிருந்தேன். நீங்கள் காரப்பொடி உப்பு தேவையாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். கடுமையாக இருந்துச்சுன்னா பார்த்துட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஆயிடுமே லிட் திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தடவை 2 விசில் ஆச்சுன்னா போதும். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, ஒரு 3 பூண்டு தட்டி வச்சுக்கலாம். தட்டி போட்டுக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் பிசிபெளே பாத் பவுட்ரு இதில் கொஞ்சம் தாளிப்பில் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தாளிச்சு ஆயிடுச்சு இல்லையா. இது பார்த்திங்கன்னா ரைஸில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் ரெடி பிசிபெளே பாத். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்புறம் டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் பார்த்திங்கன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.